அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது விஷ்ணு பகவானுக்கு உகந்த துளசியை பற்றிய தகவல்களை பற்றிதான். மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு பகவானுக்கு உகந்த பிரசாதமாக துளசி பிரசாதம் விளங்குகின்றது. மேலும் நாமும் வீடுகளில் துளசி மடம் அமைத்து வழிபட செய்கிறோம். விஷ்ணு பகவானுக்கு முக்கிய அம்சங்களாக சங்கு, துளசி, சாலக்கிராமம் ஆகியவை விளங்குகின்றது. இந்த மூன்றையும் முறையாக பூஜை செய்பவருக்கு 16 செல்வங்கள் மட்டுமின்றி முக்காலத்தை உணரக்கூடிய சக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆகும். மேலும் பெருமாளுக்கு துளசி கொண்டு அபிஷேகம் மற்றும் துளசி மாலை இடுவது நமக்கு பல்வேறு செல்வங்களை பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது. துளசியை பிருந்தா, விஸ்வபாணி, புஷ்பசாரை என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கின்றனர். துளசியை வீட்டில் வைத்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் அதனால் மன நிம்மதியுடன் வாழலாம் என்றும் சொல்லப்படுகிறது. துளசி பிறந்ததற்கு புராணம் ஒன்றும் இருக்கின்றது. சங்கு விஷ்ணு பகவானின் அம்சமாக திகழ்கிறது. துளசி மகாலட்சுமி தேவியின் அம்சமாக திகழ்கிறது. எனவே சங்கு மற்றும் துளசி இவ்விரண்டும் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பகவான் ஆகியோர் வாசம் செய்வார்கள். அதனால் அந்த இடம் செல்வ கடாட்சம் நிறைந்து இருக்கும். மேலும் விஷ்ணு பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் பொழுது துளசி தீர்த்தம் பருகுவதால் நம் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கியத்தை பெற்று தருகிறது. மேலும் இது இறைவருக்கு படைத்து நமக்கு தருவதால் ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் நேர்மறையான ஆற்றலை துளசியில் உள்ளடக்கி தீர்த்தமாக பருகுவதன் மூலம் நாமும் அந்த ஆற்றலை எளிதில் பெற முடியும்.